தாயே பராசக்தி. வியாபாரி என்ன சிகிச்சை செய்வான்? வரலாறா பதிவு பண்ண முடியாது. வியாபாரத்துல நீங்க செய்ய முடியாது. பொன்னியின் செல்வன் ஒரு படம் பார்த்தீங்க, அதுதான் என் பாட்டனுடைய வரலாறா நீங்க நம்புறீங்களா? அது ஒரு புதினம், இலக்கியம், புராணங்கள், இதிகாசங்கள் பொய் பேசும். வரலாறு பொய் பேசாது, பொய் பேசக்கூடாது. உள்ளதை உள்ளபடியே பதியணும். இவர்கள் ஆந்திராவில் படம் வெடிக்கும் போது நாங்க இந்தியை எதிர்த்தோம்னு போட முடியாது. புரியுதா உங்களுக்கு? நீங்க இந்தி பேய வெளியேறலாம் சொல்ல முடியாது. அங்க வட இந்தியாவில் போய் இப்ப இந்தியா பேன் இந்தியா படமே அதை ஆக்க முடியாது. இந்த மண்ணில் பார்த்ததோட நீங்க நின்னுக்கணும். இப்ப இங்க பெரியார்னு ஒரு படம் வந்துச்சுல தங்கச்சி, இப்ப பெரிய சீர்திருத்தவாதிகள், முற்போக்குவாதிகள். ஆந்திராவில் அந்த படம் வெளியாகும் போது ராமசாமி நாயக்கர்னு வந்துச்சு. அப்படி வந்துச்சு. எப்படி வந்துச்சு? எப்படி சேட்டை? எப்படி? ஆமா. அப்ப அதெல்லாம் அது பேசிட்டு கூடாது, அதை விட்டுறணும். இப்ப வட இந்தியாவில் போய் இந்திய எதிர்ப்பு போராடுறதுக்கான அவன் தாய்மொழி எதிர்த்து போராடின படத்தை கொண்டு அவன் வெளியிடுவான் தங்கச்சி. அதை விட்டுங்க. அது ஒரு திரைக்கலைங்கிறது இன்னைக்கு வர்த்தகம் ஆயிடுச்சு. இந்த மைக் மாதிரி ஒரு சிறந்த மைக் இல்ல, இதை வாங்கி கேளுங்க. நீங்க அங்க இருந்தாலே இங்க கேட்கணும், பேசித்தான் விற்கணும். என்னப்பா பெரும் முதலீடு, அதுல இழப்போறாம இருக்கணும்னு நினைப்பாங்க. அதை போய் கருத்தை எடுத்துக்கிட்டு பேசிக்கொண்டு படம் தான் ஒரு பொழுதுபோக்கு வாழ்க்கையில இருக்குது. பொழுதுபோக்கே வாழ்க்கை இல்லை. அதை முதல்ல எல்லாரும் பிள்ளைகள் சொந்தங்கள் புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில கொஞ்சம் பொழுதுபோக்குன்னு இருக்கு. கொஞ்சம் நேரம் ஒரு கலை இலக்கியத்தை பார்ப்பது போறது இருக்குது. வாழ்க்கையே பொழுதுபோக்கு இல்லை. அவ்வளவு முதன்மைத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. வேற அது தெரியல. வெறுப்புக்கு இயங்கும். இப்ப நான் நடிச்ச அடங்காத என் தம்பி சண்முகம் எடுத்தாப்ப எங்க அண்ணன் சரத்குமார், நான் என் தம்பி ஜீவபிராசு கதாநாயகன் நடிச்சாப்ல. நான் ஒரு காட்சி தான் நடிச்சேன். அதுலயே 6-7 வெட்டிட்டாங்க. நீ இந்த இப்ப சொன்னல, நீ மதத்தை காத்துட்டு மனிதத்தை கொல்ல நினைக்கிற, நான் மதத்தை தவிர்த்து மனிதனை காக்க நினைக்கிறேன் அப்படின்றத தூக்கிட்டாங்க. அதனாலதான் இப்ப ஒரு தடவை போயிட்டேன். புரியுதா? இப்ப இதெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் அதுல 500 இடங்களை வெட்டிட்டாங்க. இப்ப அவங்க அவங்களுக்கு ஏற்படைய எந்த அரசும் தன்னை புகழ்வது, தனக்கு ஆதரவா வர கருத்துக்களை கருத்து சுதந்திரங்குது. அதுக்கு எதிர்கருத்துக்களை அது குறவலையை நெரிக்குது. அதை பேசிருக்க வேண்டியதில்லை. அது அப்படிதான் செய்யுது. இப்ப அண்ணன் எடுத்த குற்ற பத்திரிகைன்னு ஒரு படம் வந்ததுல எப்படி கொதறி வந்ததுன்னு தெரியும் உங்களுக்கு. தெரியும். மூங்கில் கொட்டைன்னு ஒரு படம் எடுத்த ஆபாவான அண்ணன், அது முடங்கி அதோட படம் எடுக்கவே முடியாம போயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்குது. அதுல அதுக்குள்ள என்ன இவ்வளவு தூரம் அவங்க நெருக்கடி கொடுக்குற அளவுக்கு என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல. அதை எனக்கு நான் என்ன பாக்குறேன், நான் நேத்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த ஜனநாயகன் படத்துக்கு இது நான் என்ன நினைக்கிறேன், திரையில் வர்ற ஜனநாயகனை பத்தி நீங்க பேசுறீங்க, தரையில நிக்கிற ஜனநாயகன் நான் இருக்கேன், என்னை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டேங்கிறீங்க. எனக்கு என்ன ஒரு சிக்கல், நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த படத்துக்கு இந்த பொழுதுபோக்கு இவ்வளவு முன்னுரிமை கொடுக்குறீங்க. 17 ஆசிரியர் வீதியில போராடுறான், அதை பத்தி எவனும் பேச மாட்டேங்கிறீங்களே. தேர்வு வருது, தேர்வு நேரத்தில் பாடம் நடத்தி பிள்ளைகளை படிப்பிக்க வேண்டிய அறிவைப்பு கொட்டுகிற ஆசான்கள் வீதியில் இருந்து போராடிட்டு இருக்க, அவனை அடிச்சு தலைமுடியை பிடிச்சு வண்டியில ஏத்தி கையை கால உடைக்கிறான். அதை யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. சம வேலை பார்க்கிறோம், சம ஊதியம் கொடுன ஆசிரியர் பெருமக்கள் வீதியில நிக்கிறான், பணி நிரந்தரம் கட்டி நிக்கிறான். தேவதை போல சேவை செஞ்ச மக்கள் கொரோனா நேரத்தில் அவர்கள் இன்னைக்கு தேவையில்லைன்னு சொல்லி செவிலியரை வீதியில போட்டிருக்க, அதை பேச மாட்டேங்கிற. இந்த அரசு மருத்துவர்கள் மறுபடியும் வீதிக்கு வந்துட்டா எனக்கு ஊதிய உயர்வு கொடுன்னு, அதை பேச மாட்டேங்கிறீங்க. இதையெல்லாம் கவனிக்காத முதல்வர் இந்த ஜனநாயக மடத்துக்கு சான்றிதழ் கொடுக்காம இந்த மறுக்குதுன்னு போடுறாப்ல. அப்ப இது முதன்மையான பிரச்சனையா இருக்கு. நீங்க எப்படி ஆட்சி நடத்துறீங்க? நான் ஈரோடு கிழக்குல உங்களை எடுத்து போட்டிட்டேன். 5 நிமிஷம் அந்த குறித்த நேரத்துக்கு மேல பேசிட்டேன். அதுக்கு 7 வழக்கு என்ன என் பிள்ளைகள் மேல நிறுத்தி 2 நாளை செலவழிச்சு ஈரோட்ல நிற்கும். 7 வழக்கு போட்டிருக்கீங்க நீங்க. 5 நிமிஷம் நான் கூட பேசிட்டேன்னு. ஒரு கூட்ட நெரிசல 41 பேர் மரணிச்சிருக்காங்க. அதுல யார் வேலையுமே நீங்க முதல் தகவல் அறிக்கையில எஃப்ஐஆர் போடலை. எப்படி வழக்காவே ஆக்கல? இந்த நாட்டுல ஒரு மனித புனிதன் நீ மதுக்கடை திறந்து குடிக்க வச்ச காலத்துல ராஜாஜியை திறந்த 6000 பள்ளிக்கூடத்தை 3 பள்ளிக்கூடத்தை திறந்து படிக்க வச்சு 14000 பள்ளிக்கூடங்களை திறந்து எங்களை படிக்க வச்ச என் தாத்தன் காமராஜர் ஒரு வலையொலிக்காரன் அவ்வளவு இழிவா பேசுற. நீ அவனுக்கு 2 மிஷின் கண்ணோட 2 போலீஸ் பாதுகாப்பை போட்டு அவனை பாதுகாத்து வச்சிருக்க. அவன் மேல ஏன் வழக்கு போடல? ஏன் போடல? உங்க துணிவு இல்லாம அவன் பேசுறான். தமிழ் மக்களின் பேரன்பு மிக்க ஒரு பெரும் தலைவனை இப்ப சீமாண்டைக்கு நின்று பேசுறான். அவன் புகட்டாத கல்வி அறிவா சொல்லுங்க? அவன் கட்டின பள்ளிக்கூடத்துல படிச்சுதானே நாங்கள வந்திருக்கோம். தனக்கு கிடைக்காத கல்வி மற்றவர்களுக்கு நாட்டு பிள்ளைகளுக்கு கிடைக்கணும் படிக்க வச்சவன எப்படி நீ இழிவா பேச அனுமதிக்கிற? உன் ஈவராக பேசின தாங்க முடியல. ஒரே நாள்ல 150 வழக்க போட்ட நீ. ஒரே நாள்ல 150 வழக்கு என் மேல போட்டாங்களா இல்லையா? சொல்லுங்க, போட்டாங்களா இல்லையா? அப்ப என் தாத்தனை பேசும்போது எங்க நீ என்ன வேடிக்கை பார்த்துக்கிறீங்க? நீங்க
என் தாத்தா முத்துராமலிங்க தவிர உமனேஸ்வரன் பேசுறான், நீ வேடிக்கை பார்த்துருக்க. அப்ப நாங்க வெறி கொண்டு போயிட்டா நீ எது என்ன அவன் யாருன்னு நீ அவனுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துக்க. ரெண்டு துப்பாக்கியோட 2 காவல். யாருக்கு ஆசல் கொடுக்குற? யார் அவன்? விடுதலை போராட்ட வீரனா? சொல்லுங்க. யாரு இந்த நாட்டுக்கு என்ன சொல்லியிருக்கா சொல்லுங்க? இல்ல விஞ்ஞானியா, இல்ல சட்டமன்ற உறுப்பினரா, பாராளுமன்ற உறுப்பினரா? யாருங்க? எதுக்கு அவருக்கு மக்கள் காசுல அவருக்கு நீங்க அரசு 2 காவலர், ஆயுத இந்திய காவலர் காவலுக்கு வச்சிருக்கு? எனக்கு விளையாட்டு பண்ணிருக்கீங்க நீங்க. உங்க துணிவு இல்லாம அரசு அதிகாரம் என்னை பாதுகாக்குங்கிறது இல்லாம அவன் பேசுவானா? பேச்சு நடமாடிட முடியுமா? என்ன விளையாட்டு பண்ணிருக்கீங்க நீங்க? நாங்க மானம் கட்டு போயிட்டோம், திருப்பி வந்தா நாங்க ஓட்டு போட்டுருவோம் உனக்கு. அந்த திமிரில தான் அவன் பேசுறான். ஏன் அவன் மேல எஃப்ஐஆர் போடல? நீ வேற அவ பேசுனதுக்கு ஒரே நாள்ல ஓடி ஓடி போய் வழக்கு கொடுத்த இடத்துல எல்லாம் என் மேல எஃப்ஐஆர் போட்டு என்னை கோர்ட்ல ஏத்துன நீங்க. ஒரு தேசிய பிள்ளைகள் எழுச்சி உருகிற காலம், தமிழர் என்று தன்மானம் கொண்டு கிளர்ச்சி விட்டு எழுச்சி உருகிற காலம் இது. அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி வரும்போது எவனும் எதிர்நிக்க முடியாது. ஐயா இறையன் எழுதுறாரு. நாங்க வெறும் அடிபட்ட புலி இல்ல, அடிமைப்பட்ட இனம் இல்ல, ரெண்டும் பார்த்து செய்யணும். சும்மா தேவையில்லாம வந்து அவன் பேட்டுக்கான். சரி, நேற்று விருதுநகர்ல வழக்கு பதிவு பண்ணி அவனை கைது பண்ணதுக்கு என்ன ரியாக்ஷன், என்ன நடவடிக்கை? என் ராத்தன் தெய்வ திருமகன உமனேசன் சொன்னான். இவனுக்கு எப்படி தெரியும்? என்ன இவன் வீட்டு பெண்கள் அனுப்பிச்சு வச்சாங்க. சேட்டை தானே இது. ஏண்டா 4 சோத்துக்கள் இருந்துகிட்டு என்ன வேணாலும் பேசிட்டு நீங்க என்ன விட்டுருவீங்க. உங்களை அந்த அரசு அதிகாரம் எத்தனை நாளத்துக்கு அந்த அதிகாரம் இருந்துரும்? எத்தனை நாளத்துக்கு? 5 வருஷம் இல்ல 10 வருஷம் 15 வருஷம் பார்த்தோம்டா. நிரந்தர முதல்வர் சொன்னவெல்லாம் இங்க படுத்திருக்காங்க. என்ன சிரிக்கிறீங்க? நிரந்தர முதல்வர் அப்படின்னா என்ன? வான நிரந்தரம்டா, கடல் நிரந்தரம்டா, மலைய நிரந்தரம் இல்ல. வெட்டி வித்துட்டா நாய். மலைய நிரந்தரம் இல்ல. பார்த்து பண்ணணும். சும்மா ஒன்னையும் சேட்டை பண்ணிட்டு அலையக்கூடாது. ஒரு பாடம் வரல அவ்வளவுதானே. இன்னைக்கு வரல, நாளைக்கு என் பிள்ளைகள் வந்தா பார்க்க போகுது. என்ன பண்டிகையில வரல கூட வசூல் பண்ணுவோம் இல்ல, அவ்வளவுதானே. அடுத்து கூட 10 நாள் ஓடனா அந்த பிள்ளைய பார்த்துட்டு போறோம், அவ்வளவுதான். அவ்வளவு நீ எங்க கொண்டு தள்ள? ஒரு அறிவு சமூகத்தை அழிவு சமூகமா மாத்திக்கிட்டே போறியே. நீ பள்ளி கல்லூரியில அரசியல் பேசக்கூடாது தடை போட்ட, நீ சினிமா பேசக்கூடாது ஏன்டா சொல்லல? நீ ஏன் சொல்ல? நீ ஏன் சொல்ல? என் இறை வழிபாட்டை விமர்சிச்ச நீ திரை வழிபாட்டை ஏன் விமர்சிக்கல? கதாநாயகன் வழிபாடு கடவுள் வழிபாடை விட மேன்மையானது கட்டமைச்சிட்ட. அதே கல்லூரி விழாக்கள்ல இலக்கியவாதி பேச மாட்டான், இயக்குனர் பேசுவான். நற்றமிழ் சான்றோன் பேச மாட்டான், நடிகன் பேசுவான், நடிகை பேசுவான். அப்ப என்ன ஆகும்? சினிமா தான் இருக்கு உச்சம். அங்க ஆராதனை சங்கே முழங்க பாடுறான். சங்க இலக்கியமும் தமிழ் இலக்கியமும் பாடல்கள் எழுச்சி பாடல்கள் பாடுது. திரைப்பாட்டை பாடிக்கிட்டு அந்த வேஷத்தை போட்டு ஆடுறான். அப்புறம் அதனால திரையரங்களை தனக்கான தலைவனை தேடுறான். நீ கல்வி சிறந்த தமிழ்நாடுல நடிகை பேச வைக்கிற, மடிக்கணினி கொடுக்குற இடத்துல நடிகை இயக்குனரை பேச வைக்கிற. ஏன் அறிவு சான்றோனே இல்லையா? வறண்டு போச்சா? துணைவேந்தர் இல்ல, பேராசிரியர்கள் இல்ல, கல்வி சான்றோர்கள் இல்ல, அறிவார்ந்த பெருமக்கள் இல்ல. ஏன் உங்க அமைச்சர் பெருமக்கள் ராசாவோட அறிஞர் வேணுமா உனக்கு பேச வைக்க முடியாது? திருச்சி சிவாவோட சான்றோன் வேணுமா பேச வைக்க முடியாது? என்ன வழக்கம் வச்சு என்ன வழக்கம்? எங்க கொண்டு போறீங்க நாட்டை? ஒரு முதலமைச்சர் நள்ளிரவுல சுட்டி செய்தி போடுறாப்ல. இந்த ஜனநாயகம் படத்துக்கு சான்றிதழ் கொடுக்காம பிஜேபி அரசு தடுக்குதுன்னு. பிஜேபி எதிர்க்கிறீங்களா? நாங்க நம்பணும். ஆபரேஷன் சிந்தூருக்கு உலகத்துக்கு முன்னாடி கொடியை பிடிச்சி பேரணி பண்ணது யார்? வாழ்த்தி நீங்க தானே. நீங்க தானே இடின்னு வர்றேன் மோடின்னு ஓடி போனது யார்? நாங்களா நீங்களா? யாரும் எதையும் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் பணத்தை போட்டு பின்னம்னாலும் பணத்தை போட்டு மூடணும். ஊழல் லஞ்சம்னாலும் பணத்தை போட்டு மூடணும். ஏதாவது எடுத்து பேசா வாயில பணத்தை போட்டு மூடணும். இதுவேவா ஒரு ஆட்சி? முடிவு வராதுங்க. எப்படி முடிவு வரும்? நாம தாங்க முடிக்கணும். தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா. நான் தான் மாத்தணும். காலம் வரும் எப்படி காத்திருக்கும்? காலத்தை நான் உருவாக்கணும். சும்மா மாறும்னா முடியும்னா அவர் சொன்னதான் நாங்க சொல்றோம். முடியட்டும் விடியட்டும்னாரு. திருப்பி அதே போலவே நாங்க பாடுறோம், முடியட்டும் விடியட்டும். அன்னைக்கு திராவிடர்கள் பாடுனீங்க, இன்னைக்கு தமிழர்கள் பாடுறோம். எப்படி எப்படி இல்ல ஒரு கோட்பாடு இருக்கு. நீங்க கர்நாடகால எல்லாம் கூட்டணி ஆட்சி நடத்திங்க. இதே இந்த தலைவர்கள் இந்திய ஒன்றியத்தை ஆளுகிற போது பாரதிய ஜனதாவோ காங்கிரஸோ கூட்டணி வைக்கும் போது அந்த ஆட்சியில பங்கு ஏற்று அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்காங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? அதே இதை கேட்கிறாங்க. அவங்க கேட்கறதுல தவறுன்னு சொல்ல முடியாது. அதான் அண்ணன் எங்க அண்ணன் சொல்றாரு. அதே எங்க அண்ணன் பாரதிய ஜனதா ஆட்சியில பங்கேற்று இருந்திருக்காங்கல்ல, வாஜ்பாய் அமைச்சரவையில. அதே எங்க அண்ணனுடைய முடிவு. அதில் போய் நம்ம கருத்து சொல்ல முடியாது. அவரு
திமுக ஆள்றதுலயே அது ஆண்டட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கலாம். அதுல கருத்து இல்லை. இந்த தை பன்னெடுங்காலமா துயர துன்பத்தை தூக்கி சுமக்கிற மக்கள், விளைய வச்ச நெல் வீதியில கொள்முதல் செஞ்சு ஒரு சேமிப்பு கிடங்குல சேமிக்காம வீதியில போட்டு முளைக்க வைக்கும் போது வேர்வை சிந்தி விளைய வச்சவன் கண்ணீர் சிந்தி கதறினானே, அவனுக்கு விடிவுக்கான பொங்கல். மீனவன் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க ஒரு வழி இல்லையே, கடல்ல கடல்ல இருக்க தண்ணி உப்பு கரிக்கிறது என் மீனவனுடைய கண்ணீர் தானாங்கிறது காரணமா இருக்கிற மாதிரி என் படகை பறிக்கிறான், அரசுடைமையாக்குறான், ஏலம் விடுறான், அடிக்கிறான், சித்திரம் செய்யறான், சிறைப்படுக்கிறான், தடுக்க நாதி இல்லையா அப்படின்னு தவிக்கிற மீனவனுக்கான விடிவுக்கான பொங்கல். இன்னைக்கு படிச்சுட்டு பல லட்சக்கணக்கான தமிழ்நாடு தேர்வாணத்தில் எழுதிட்டு வேலைக்காக காத்திருக்க 70 லட்சம் பேர் இருக்கான், அவனுக்கான விடிவுக்கான பொங்கல். இந்த பகுதி நேர ஆசிரியர் வீதியில் போராடுறான், அவனுக்கு 14 ஆசிரியர் எழுதிட்டு தகுதி தேர்வு பெற்று பணி நியமனத்துக்கு காத்திருக்கான அவனுக்கு, உழவர் குடிக்கு மீனவர் குடிக்கு எல்லாருக்கும், இப்ப எல்லாருக்கும் இன்னைக்கு செவிலியர் நின்று போராடலாம் அவனுக்கு, எல்லாருக்குமான ஒரு விடியலா இந்த தை இருக்குங்கிறது என்னோட அசைக்க முடியாத நம்பிக்கை. வேற வேற அது நீங்க சொல்றீங்களா விமர்சனம், அவ்வளவுதான். அது விமர்சனத்தை விமர்சனமா பாக்குறேன். நான் விமர்சனத்துக்கு அதெல்லாம் பொருள்படுத்துற ஆள் இல்ல. விமர்சனத்தை எப்படி செய்வேன், எல்லாத்தையும் அது மட்டும் தான் சொல்றாரு. அவங்க எப்பவுமே அப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் தாக்குறாரு, ஆனா எங்களுக்கு யாருக்கும் வலிக்கல. அது என் மகன் கிச்சு காட்டுற மாதிரி தான் இருக்கு. அதனால நான் என் பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறது, எங்க அண்ணனை புகழ்ந்து விடுங்க, கடைசி காலத்துல அவரை மகிழ்ச்சியா வாழ விடுங்கன்னு. புரியுதா உங்களுக்கு? அது என் தம்பிக்கிட்டையாவது அவர் பாதுகாப்பா நல்லா மகிழ்ச்சியா பெருமையா இருக்கணும். அதனால நாங்க அவரை புகழ்வோம். ஏன்னா ஒரு பேராற்றல் கொண்டவர், நல்ல இலக்கிய சொற்பொழிவாளர், நல்ல கதா கலாச்சாரம் கூட நடத்தக்கூடிய ஆற்றல் கொண்டவர். அவருடைய பேச்செல்லாம் நாங்கள் கேட்டு ரசித்து வளர்ந்த பிள்ளைகள். அதனால நாங்கள் அதை சரியில்லை. இந்த மரம் நிறைய காலங்கள் எனக்கு பழம் கொடுத்துருக்கு, சாப்பிட்டுருக்கேன், பசியாரி இருக்கேன், இனிச்சிருக்கு. இப்போ அந்த மரம் காய்க்கிறத நிறுத்திடுச்சுங்கிறதுக்காக கல்லெடுத்து தெரிய முடியாது. அது இருந்துட்டு போது நிழலாவது இருக்கும், பறவைகளாவது கூடு கட்டணும், வாழும். வேற அவங்க வந்து கூட்டணிக்காக வந்து ஆதரிக்கல ஜனநாயக படத்துக்கு. அவங்க வந்து திமுக கூட்டணிக்காரன் பேசுவதற்கு அவங்க சீட்டுகள் அதிகரிக்கணும் தான் அவங்க வந்து பயன்படுத்தி. என் தம்பி ரொம்ப பின்னாடி சொல்றாப்புல விஜய் பிரபாகர், காங்கிரஸ் வந்து நம்பக்கூடாது துரோகிகள் இல்லை, அவன் எங்கள் இனத்தின் வரலாற்று பகைவன். கண்ணு முன்னாடி ஒரு தேசிய இனத்தின் விடுதலை கனவை நசுக்கி நாசமாக்குன வரலாற்று பகைவர்கள். எவனாவது மறுக்க முடியுமா கேளுங்க, என் இனத்தை போர் நடத்தி கொண்டது காங்கிரஸ் அது ஆட்சின்னு நான் சொல்றேன். ஏன்னா ரத்த சாட்சியா வாழ்ற மகன் நான். இல்லைங்களா? என் தம்பி பாலச்சந்திரன் வரைக்கும் கொண்டவங்க அவங்க. அதனால கொல வெறியில இருக்கேன், இதை போய் பேச கூடாது. என் நிலத்தினுடைய உரிமையை புறம் பறிச்சவன் முதல்ல இந்திய திணிச்சு, புரியுதா? என் மாநில உரிமை கச்சத்தீவை எடுத்து கொடுத்து அங்க வாழ்ந்த மலையக மக்கள்ல பல லட்சம் பேர் இரவோட இரவா குடியுரிமையற்றவர்களாக நாடற்றவர்கள் உணர்ந்து இறக்கிவிட்டு திருப்பி ராஜீவ் ஜெயவர்த்தனை ஒப்பந்தத்தின் மூலமா என் இனத்தினுடைய விடுதலை கனவை நசுக்கி கல்வியை பொதுப்பட்டியல் மாநில பட்டியலிருந்து தூக்கிட்டு போயிட்டு மருத்துவ உரிமை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் இந்த நச்சு திட்டங்கள், இந்த அணு உலை, இந்த ஸ்டெர்லைட், இந்த மீத்தேன் ஈத்தேன் எல்லா கர்மாந்திரத்தையும் என் தலையில கட்டி இந்த காவிரி நதிநீர் உரிமையை இழக்க செய்து கொஞ்ச நஞ்ச துரோகம் அயோக்கியத்தனமும் இல்லை. புரியுதா? அவன் போய் இந்த சந்தர்ப்பாதி என் தம்பி சொல்ற மாதிரிலாம் அப்படி சாதாரண வார்த்தைகள் சொல்றதை நான் விரும்பல. ஆனா புரிஞ்சுக்கணும், வளர்கிற பிள்ளை அவன் என் தம்பி விஜய் பிரபாகர்லாம் இந்த காங்கிரஸ் பாரதிய இந்திய கட்சிகள் எதுக்கு என் நிலத்துக்கு முதல்ல நீ எதுக்கு சொல்லு? என் வீட்டு இளவு கழுவிய நான் செத்ததே ஒன்னாலதான். அப்புறம் எல்லா உரிமையும் இழந்துட்டு நிக்கிறேன், எதுக்கு நிப்ப சொல்லு? எதுக்கு நிப்ப? நான் இவ்வளவு பேசுறேன், இந்த உரிமையில ஏதாவது ஒன்றுக்கு இந்த கட்சிகள் நிக்கும்னு சொல்லுங்க, நாங்க அவங்களோட நிக்கிறோம். திருப்புறங்குன்ற வழிபாட்டுக்கு வருவேன். இந்த மலை மேல இருக்கிற இந்த தூண்ல விளக்கத்தனம்ங்கிறத உரிமை கொண்டாடுவேன். பக்கத்துல இருக்க மலையை வெட்டி எடுத்துட்டு போவான் குவாரின்னு நீ கேட்க வர மாட்டேன். குண்டு இருக்கிற இடமெல்லாம் குமரன் இருக்கும் என்னோட இது பாடுதே. அப்ப அந்த குன்றுல என் குமரன் இருந்தானா இல்லையா? அந்த குன்று குவாரி. இது மட்டும் எப்படி தேர்தல் வருதுன்னா உனக்கு என் இறை மேல நான் வச்சிருந்த பக்தியை பச்சை நீ வாக்காக்க துடிக்கிற. அப்ப அது எவ்வளவு இழிவு அரசியல் இது! எங்க இருக்கு மக்கள் அரசியல்? என்னுடைய மாண்பு, என்னுடைய பண்பாட்டு வழிபாட்டு அரசியல் இல்ல, உன்னுடைய வாக்கு அரசியல் அது. அதனால நான் அதை எதிர்க்கிறேன். என் முருகனுக்கு நீ சொல்லிதான் விளக்கத்தணும் எனக்கு ஒண்ணு இல்லையே. நீ யாரு முதல்ல? நீ எங்க இருந்து வந்த? இத்தனை ஆண்டுகள் எங்க போய் இருந்த? நீ முருகன் மாநாடு நடத்தும் போது கூட நீ விளக்கத்தை வரல, ஏன் வரல? அப்ப ஏன் விளக்கத்தல? நீ ஏன் வரல? வேற பராசக்தியில ஜனநாயக பராசக்தியில காங்கிரஸ் எதிராக அந்த எந்த தீ பரவுது?
தாயே பராசக்தி. நாங்க என் தம்பி எல்லாம் சேர்ந்து கல் உண்ணும் போது பனையை தொட்டு பராசக்தியின் பால் தான் குடிப்போம். அதனால அந்த பராசக்தியா ஞாபகம் வருது. சும்மா போட்டு ரொம்ப பேசிட்டு இருக்காது. அதை போட்டு படத்தை போட்டே அவ்வளவு நேரம் பேசிட்டு அலைய வேண்டியது. விடுங்க, அது வருது. பொழுதுபோக்குக்கு மிக குறைந்த அளவு முக்கியத்துவம் கொடுங்க. சீன பிரதமர் இங்க வரும்போது 2 மாசம் தொடர்ச்சியா கிரிக்கெட் இப்படா உங்களால விளையாட முடியுது, எல்லா வேலையும் விட்டுட்டு 11 ரூபாய் விளையாடிட்டு இருக்கா, பல லட்சம் பேர் கூடி பாட்டே இருக்கீங்களா. நாங்க விளையாட்டுக்கு பொழுதுபோக்கு அது முன்னுரிமை கொடுப்போம். ஒரு குறைந்த அளவு அதையே போட்டு விளையாடிட்டே இருக்கிறது, அதையே பேசுகிறது. என்ன கொடுமை இது. இப்ப ஐயோ, வேற ஏதாவது சொல்லுங்க. அவ்வளவுதானே. எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள். வணக்கம்.